70 நாய் 70 வயசு கிழமைங்கிற தாத்தாங்கிற. ஏனே நாளைக்கு எந்த ஊர் வரீங்க? வயிற்ற புடுங்க போற. ஏண்டா எண்ணெய் சட்டி நைக்கு முந்த எந்த ஊர்ல என்னைய போடுவாங்க? 70 வயசு கிழமைங்க. நான் ஓடுற அரசு மங்கலம் வரைக்கும் என்னை பிடிச்சா பாத்துக்குவோம். நீங்க ஏற்கனவே ஓடுகாலி தானே. செத்தால் மேடையிலே சாவண்டா. பிடி உஷா அம்மாவும் எங்க அம்மாவும் கூட பிறந்தவங்கடா. என்ன போய் 70 வயசு உங்களை சொல்லலனே, என்னைய நானே சொல்லிக்கிட்டேன். நீங்க வேற, உடல் தான் வேற, ஆனா உயிர் ஒண்ணுதானே. தண்ணியிலே மாற மாட்டேன். அதே சொல்லுங்க. நீங்க 90 வயசு 100 வயசுன்னு கூட சொல்லுங்க. சரி, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உண்மையை சொல்ல போது என்ன பொம்பளை வாட அடிக்கும். ஆமா, கண்டி பாருங்க ப்ளீஸ். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், ஒன்னே முக்காஃபுல். ஆஹா, ஒரு பக்கம் 5 கிலோ பை, ஒரு பக்கம் 2 கிலோ. ஐயா, அந்த 2 கிலோ பை என் பை, 5 கிலோ பை இவர் பை. நீங்க சொன்னது உண்மை. ரெண்டுமே நாடுது. 2 நல்லா ஆடுதா? நல்ல 2 ஆடுது. ஆஹா, போட்ட கருணாநிதி அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படி? ஹலோ சியாமியா குயா. நமக்கு தமிழ் புரியுது இல்ல? ஆட்டா நவுதுல புளுத்த கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சொல்லுதா. அம்மாக்கு கொஞ்சம் பரத்தான சொல்ல கொஞ்சம். நமக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது சொல்லுதுமே. நீர பக்கக்கற சொல்ல சம்பளம். நமக்கு இந்த ஊர் இல்ல. நமக்கு நான் மைக்செட் ஓனர் சுத்தல புச்சுனக்கிடா. நமக்கு தெரியாது. நீர பரக்கு கொஞ்சம். நமக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது சொல்லுதுமே. ஓ, தமிழ் நமக்கு விட்டு விட்டு நுழையும் சொல்லுதா. அச்சா, தமிழ் தெரியாத பிள்ளையா? நான் கூட வெளிநாட்டுக்கார பிள்ளைங்க. அப்ப நம்ம யோகல்யா பழக்க வழக்கத்துக்கு சூப்பரா இருக்கு. இடம் நல்லாட்டே இருக்கு. 5 ஏக்கர் 40 சென்ட். யாரு என்னன்னு விசாரிச்சு பார்ப்போம். ஹலோ, தமிழ் தெரியாதா? தமிழ் நமக்கு குறைச்சு குறைச்சு அறியும். ஓ, தொட தொட சொட்ட சொட்டா குறைச்சு குறைச்சு அறியா. ஐயா, என்ன மலையாளமா? நமக்கு தமிழ் தெரியாதுமே. எங்க இருந்து வாரியா? வட நாத்து நாத்து. வடையா நார்தா? நாத்து நார்த். அத ஸ்டேட்ல இருந்து இங்க வந்திருக்கும் சொல்லுதா. ஓ, வடை நாட்டுல இருந்து வந்திருக்கு. நார்த்ல இருந்து. இங்க யார புடிச்சு ஊரு கூட்டி போவாங்க? அதுக்கு வருது இல்ல மேன். நமக்கு சினிமா மேல நக்க வந்திருக்குதா. ஓ, சின்னமாவ நக்க வந்து. அது இல்ல மேன், சினிமா சினிமா. ஓ, சினிமால ஆக்ட். ஓ, சினிமாக்கார பிள்ளையா? இந்த உடல்வாக பாக்கையில நினைச்ச வெற்றி வேலை. என்ன மேன்? சினிமாக்கார பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கு. எது? ஆமா ஐயா, சினிமாவுல எந்த படத்துல உங்களை போடுற? நமக்கு மலையாளத்துல சூப்பரா பண்ணுதோ. தமிழ்ல எல்லாம் தண்ணி போட்டு தூங்குது. தண்ணி போட்டு தூங்குறவனா பாத்துருக்க நீ? இல்ல மேன், தமிழ் அவ்வளவா பண்ணுது இல்ல. ஏமா, இருக்கிற உலகத்தில் உள்ள மொழியிலேயே தமிழ் மொழிதான் சிறப்பான மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதும் காரணம். எனக்கு புரியல. அடிச்சுட்டு அள்ளி கொடுத்தா கூட வாங்குறவே தமிழ். சரி, அப்புறம் நீ தமிழ்ல புரியலங்க? இல்ல மேன், தமிழ் நமக்கு புரியுது இல்ல. தமிழ் படம் நடிக்க தமிழ் தெரியாது. தமிழ்ல ஒழுங்கா செய்யலையா? ரஜினிகாந்த் நல்லா பண்ணல. அது சொல்லுது இல்ல மேன். கமலஹாசன். ஐயோ, நமக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது இல்ல. இப்ப தமிழ் படம் சரியில்லைங்கிறீங்க. தமிழ் பண்ணது இல்ல, படம் பண்ணது இல்ல. ஓ, தமிழ் படம் பண்ணது இல்ல. மலையாளத்தை பண்ணிச்சா. விஜய் கூட பண்ணல. இல்ல. அஜித் கூட பண்ணல. இல்ல. தனுஷ் கூட பண்ணல. இல்ல மேன். விக்ரம் கூட பண்ணல. இல்ல. அப்ப என்ன படத்துல பண்ணல? மலையாளத்தை மம்பட்டி. மம்பட்டியா? கண்ண பெருசா உள்ள. யோ, அது இல்ல மேன், மெகா ஸ்டார் மம்பட்டி சார் சொல்லுது. ஓ, மலையாள சூப்பர் ஸ்டார் மம்பட்டி. அவர் நல்லா பண்ணுவாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நமக்கு பகல் எல்லாம் பத்னி. பகல்லாம் பத்னி, நைட்லாம் தேவடியா? அது இல்ல மேன், பகல் எல்லாம் பட்னி. ஜூஸ் ஜூஸ் சாப்பிடுது. ஓ, பகல்ல பட்னி இருந்து ஜூஸ், நைட்ல ஜூஸ் சாப்பிடுது. ஜூஸ் வந்து மிக்ஸியா புளியுமா? புளிஞ்சு சாப்பிடுதா? புளிஞ்சு சாப்பிடும். என்ன ஜூஸ் சாப்பிடுது? நமக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுதா, சப்போட்டா சாப்பிடுதா? சப்போட்டா? நிம்மேல் விருப்பப்பட்ட சப்போட்டா? ஐயோ, அது இல்ல மேன், சப்போட்டா. சப்போட்டா பழம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுது மேன். நிம்மேலுக்கு எல்லா ஜூஸை விட அத்திப்பழம் ஜூஸ் இருக்குல்ல, அது தெரியாது மேன். அத்திப்பழம் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கும்முன்னு இன்னும் உயரும். என்னது? ஒன்னதில்ல, என்னது? ஒண்ணுதான். அவங்க நீங்க ஒரு படத்துக்கு ஒரு ஷாட்டுக்கு எவ்வளவு? மே ஷாட்டுக்கு 1 கோர் வாங்குது மேன். மே ஷாட்டுக்கு 1 கோர். கிரி ஷாட்டுக்கு 2 கோர் வாங்குது. ஓ, 2 கோர். நடு ஷாட்டுக்கு? நடு ஷாட் கீ ஷாட் ரெண்டு ஒண்ணுதான் மேன். மேல் டாப் பாட்டம் சென்டருக்கு 2 கோர் வாங்குதா? 2 கோர். அப்ப ஆம்பிளிஃபையர் வைக்க வேண்டியது. என்ன மேன் சொல்லுதோ? ஒண்ணும் செய்ய முடியாது. என்னாச்சு? 2 ஓடிய கொடுத்துட்டு நாங்க எந்த தெருக்கோடியில நிக்கிறது? என்ன மேன் புரியுது இல்ல? ஒண்ணும் புரியல. நீங்க தப்பா நினைக்காத இதுக்கு வரவா? அப்படினா என்னது? வடைக்கு ஓட்ட போடுறது. ஓட்ட போடுறது நமக்கு தெரியுது இல்ல, வடை தட்டா. அப்ப நீங்க விருப்பப்பட்டா நான் இப்படி
பிரெட்டாவது மாவு பெண்ணிதான் நோத்தால போட்டு பண்ணி ஏன் மேன் திட்டுது சப்பாத்திக்கு மாவு பெண்ணைய வரும். ஓ அதெல்லாம் ஆள் இருக்குது ஆள் வச்சிருக்கு. நல்ல உடம்ப கொடுத்த ஆண்டவா, தமிழ் தெரியாத பிள்ளைய விட்டு என்கிட்ட மாத்திட்டையா? ஏமாப்பிள்ள யோகம் தானே நம்மளுக்கு. என்ன வேணாலும் பேசலாம், பேசி பாவா. ஹலோ சிவந்தி, நிம்மளுக்கு நான் 500 ரூபாய் தரேன், வரையா? என்ன சொல்லுது நமக்கு புரியுது இல்ல. உனக்கு ஒரு மஜ்ஜிரு புரியாது. ஏண்டி முண்டாட்டி ஆடி லூசு முண்டை, என்ன முண்டை ஜோக் பேசுது. நீ முனியாண்டி விளாசுல சோத்த திண்டியா, சோத்த விட்டு சுண்ணாம்பு திண்டியா, இல்ல பீய திண்டையாடி? இவ்வளவு அறிவு இல்லையா? என்ன மயத்துக்கு இங்க வந்த? தமிழ் தெரியாம ஒன்னே கட்டிப்பட்டாலும் பேச சோத்து விடுத்திக்கிற அறிவு இருக்குதா? ஈரப்படுதா? எறும்பு மாடு முட்டுதா? இல்ல மனுஷனா? ஒரு பொம்பளை பிள்ளையா பாத்துக்கிட்டு இப்படிதான் கட்டி பிடிச்சு ஓப்பறதா? என்ன இழுச்சாப்பல மானகட்ட வேலை. நீ என்னத்தான் நீ ஆளு மூஞ்சி மோரக்கட்டை மாதிரி நல்ல மூஞ்சி பழம் சாட்டை வச்சுக்கிட்டு இழிக்கிறா மாதிரி இழுச்சாப்பைய மானங்கட்ட வேலை. பொம்பளை என்ன அப்படி பேசணும்? என்ன இப்படி பேசினாவில ஆம்பளை உன்னை தூக்கி போட்டு அதுலயே மிதிப்பேன். எனக்கு சூடு சொன்ன ஏதாவது இருக்குதா? எனக்கு சூடு சொன்ன மானங்கட்ட வேலை. நீ மானங்கட்ட சிரிக்கிறீ, இழுச்சவா சிரிக்கிறீ, இழுச்சவா மானங்கட்ட புண்ணாக்கு ரோசம் இருக்கா? நீ பிய்ய திங்கிற. நீ ஒரு சபையில ஒரு ஆம்பளை எப்படி பேசணும் தெரியும்? நீ பேசுன என்ன பேசுன? நான் பேசுறது என்ன பேசிருக்கணும்? நீ என்னத்துக்கு பேசுற? அதே தமிழ்ல நீ பேசிருக்கணும். தமிழ் பேசறது பேசலாமா? பெரிய சாவித்திரி மாவா, நீ என்ன பெரிய என்ன நீ நடிக்கிறியா? இல்ல நீ என்ன பெரிய சிவாஜி கணேசன்? ஏய் கையடி ஹீரோ வெங்காயா. அந்த சிவாஜி கணேசன் இந்த நாடகத்துறையில இருந்து போனாரு. இப்ப நான் என்ன ஒரு நாடகத்துறையில எல்லாம் போறாரு. ஏய் சும்மா சத்தம் போடாத, சும்மா நிறுத்து, எடுத்து விடுவேன். யாரே ஒரு பொளத்தை அட்டி விடுவேன் பாத்தீங்க. மாத்தி டாக்டர்னா மாட்டு டாக்டர் என்ன செய்வாரு? மாட்டுக்கு ஊசி போடுவாரு. உடம்பு சரியில்லை ஊசி போடுவாரு. இன்னும் ஒரு வேலை என்ன செய்வாரு? கிளவுஸ் மாட்டி கையை விட்டு குடல் எடுத்து விடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாத? கையை விடுற, காலை விடுற, அதை விடுற, பயந்துக்கிட்டு கிடப்பாங்க. 4 கால மாட்டை கொண்டு வந்து உன்னை சென்னையாக்கி விடுவேன். ஒன்னால முடியாது, அதனால 4 மாட்டுக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. மேடையில எதை செய்யணுமோ அதை செய்யணும். ஒரு நிமிஷம் இருந்துக்க. பொம்பளை பிள்ளைக்கு தமிழ் தெரியல, நீ என்ன வேணாலும் பேசலாம். மரியாதையா கொடுத்து தெரியுமா? அவங்க அக்கா விட்டு மூத்திரத்தை தெரியுமா? உனக்கு தெரியுமா? உன்னை எல்லாம் இறுக்கி பிடிச்சு முத்தம் கொடுத்தா 8 வருஷம் ஆகுது. மேல ஒரு காலம் கீழே ஒரு புருட்டு குடிச்சு போய் பாத்துக்க. 2 காலம் தூக்கி தூக்கி வை. உள்ள இருக்கிற ஆமைய உடைச்சு சும்மா நிறுத்து. பெரிய அம்மாவுடைய தினம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணுமே, எப்படி டீசெண்டா பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப ஒதுங்கி போனேன். அதனாலதான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். என்னதான் ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை பேசணும் அப்படின்றதுக்கெல்லாம் அமைதியா போய்கிட்டு இருக்கேன். நீ வம்பு இழுத்த, அதனால நான் பேசுறேன். பேசாம பேசாததுக்கு தானே போட்டிருக்காங்க. என்னிலும் தண்ணியில மாற மாட்டேன். அப்புறம் வந்த உடனே டீசெண்டா, அம்மா மேடம் எங்க இருந்து வர்றீங்க தானே கேட்டேன். அப்புறம் நான் தான் சொன்னேன், மலையாளம் பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க. தேவையில்லாம பேச போட. என்னத்துக்கு தேவையில்லாம பேச? இவச பஸ்ரா இருக்க. எங்க சித்தப்பனை தொட்டு பாரு, எங்க ஐயாவை அடிச்சு பாரு. தொலைச்சு எங்க ஐயாவை அடிச்சு பாரு. எங்க ஐயாவை தொட்டு பாரு. வாங்கனே அண்ணே கேட்டு முண்டை ஒரு தாத்தா லூசு போல எனக்கு லூசு எனக்கு லூசு அங்க சொன்னா அங்க போய்கிட்டு அப்புறம் என்னைய பிடிச்சிட்டு ஏறுறா? அங்க போட்டுக்கிட்டு அம்மா கேட்டாங்க இது அங்க போட்டுக்கிட்டு அங்க பிடிச்சி அங்க பிடிச்சிட்டு பெண்கள் பெண் மாதிரி பேசு. என்னைக்கு கட்டுப்பாடு, அதாவது கடமை கண்ணிக்கு கட்டுப்பாடு, கட்டுப்பாடு தட்டுப்பாடு இல்லாம மரியாதை நீ பேசி பழகு. என்னைக்குமே ஒழுக்க விழுப்பம் தரலாம், ஒழுக்க உயிரினும் ஓம்பப்படுங்க. அதனாலதான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன்.
பொறுமையா கிழிச்ச ரொம்ப பொறுமைன்றத ஒரு ஆம்பளை அடிக்கிற என்ன நீ மட்டும் அடிக்க வர அடிக்க வந்தேன் கையை ஒதுக்கு ஓங்குற ஓங்க கூடாது இல்ல பொம்பளை பிள்ளை கொத்தி எதுக்கு கையை ஓங்குற அடிப்பியா ஆமா எதுக்கு ஓங்குற ஓங்குற அடிப்பியா எதுக்கு ஓங்குற அடிப்பியான்னு கேட்டேன் ஆமா அடிப்பியா அடிக்கதான் செய்வேன் இந்த அடிச்சு விடு எதுல இறங்கி போயிடும் வாய் நிரப்ப இருக்கிற ஓட்டையை பூரா நிக்கிறோம் நடப்போட என்ன சொன்ன வயிற்ற புடுங்க சொன்னேன் அவங்க பொம்பளை அவளுக்கு சிரிப்ப பாரு காலையில வீட்டுல போய் புருஷனை போடா வெண்ணங்க குடும்ப புங்கு தலையும் ஆனா என்னையெல்லாம் கேட்டிருந்தா நாட்டு வீடு தொங்கி இருப்பேன் தொங்க மாட்டேன் அந்த ஊரில் வந்து செத்துருப்பேன் நீலாம் உசுரோடு இருக்கிறதுலே அர்த்தம் திரும்ப பெட்டிக்காருக்கு இந்த டைம் என்ன இந்த டயத்துல அந்த நோய் போடான்னு பேசாத என்னைக்குமே ஆணுக்கு மரியாதை கொடுக்க கத்தியா நான் பொம்பளை பிள்ளைங்கிறதுனால ரொம்ப உலகத்தில் ஆண் இல்லாம பெண் இல்லை ஆண் இல்லைன்னு இருக்கேன் பேச்சு பேசுறேன் பேசுறேன் போடீங்களா போடாண்டுவேன் நான் போடி வாடி போட விடானுவேன் என்னத்துக்கு சிரிக்கிற அட சொல்லி சிரிச்சு சொல்ல என்ன போடி முண்டை கீரை முண்டை நீ போ நம்மளையும் தாண்டிட்டான் குடும்ப கட்டுப்பாடு இருக்கா ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் கேட்டேன் நான் பதில் சொன்னேன் நான் கேட்டேன் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லு அம்மாம்பே நான் அப்பான்னுவேன் நான் அண்ணேம்பே நான் தம்பிம்பே நான் சித்தப்பாம்பே நான் சித்தி என்ன சொல்லுவேன் சித்தப்பா சித்தின்னு சொல்லுவேன் நான் பெரியப்பாம்பே நான் பெரியம்மா சொல்லுவேன் நான் பெட்டிம்பே என்னது பெட்டிம்பே பேத்தின்னு சொன்னேன் தாத்தா சொல்லுவேன் பெட்டி நான் பெட்டி சொல்ல மிருதங்கன்னு சொல்லுவேன் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது பெட்டியும்பே நான் மிருதங்கன்னுவேன் நான் ஆல்ரவுண்டும்பே நான் வந்து தாளம்னு சொல்லுவேன் தாளம்பே அப்படி சொல்லு தாளம்பே ஆல்ரவுண்டும்பே தாளம் நான் ஆம்பே சொல்லு சரி புள்ளி வச்சா கோலம் போடுறேன் ஐயா ஏமா நீ என் சகோதரிமா உன்னை அசிங்கப்படுத்தும் போது நான் சமூக விட மாட்டேன் இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டை நீ அப்படியே பாடணும் பாரு சரியா என்ன பாட்டு சிலப்பதிகாரத்துல கூட கொடுங்க போடா வாடான்னு பேசுறோம் வார்த்தை தெரிக்குது இங்க பாருங்க நாங்க மரியாதையா பேசுறோம் தங்கச்சி உனக்கான ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு பாரியா என்ன சரிதானே ஒரு பாட்டு பாடு நீ பெரிய ஆள்னு ஒத்துக்கிறேன் இப்ப நான் சொல்றேன் தென்றலை எடுத்துரு திங்களை சேர்த்து பாடு தென்றலை எடுத்துரு ஓ தென்றலே இருக்குல்ல தென்றலை எடுத்துரு திங்களை சேர்த்து பாடு ஓ திங்களே ஒரு பாட்டு பாடு தமிழ் தப்பு தப்புன்னு எடுத்தா தப்பு தப்பா பேசுறாலும் தப்புதான் என்ன தமிழ்ல இருக்குல்ல சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இருக்கு தமிழ்ல அறிஞர் பொருள் இருக்கு கோடித்தடங்களை நிரப்பு இருக்கு எதை பிரிக்கணுமோ அதை பிரிக்கணும் எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும் உனக்கு சேர்க்க தெரியுமா பிரிக்க தெரியுமா பிரித்து எழுதுக இருக்குல்ல தெரியும்ல அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே ஆம்பளை கூட பேசுறேன் நான் என்னையா பேசுறேன் நீ என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட நீ மரியாதை கொடுத்து பேசுங்க பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய மரியாதை கொடுத்து பேசுவாங்க கடமை கட்டிய கட்டுப்பாடு வந்து தட்டுப்பாடு இல்லாம வச்சுக்கணும்னு தான் நான் சொன்னேன் அதனால தேவையில்லாம வம்பிழுக்காத என்கிட்ட 3 இருக்கு அதே மாதிரி என்கிட்ட 4 இருக்கு அச்சமடம் நான பயிர்ப்பு கையிருப்பா வச்சிருக்கேன் தப்பா பேசாத என்ன அச்சமடம் நானும் உன்கிட்ட இருக்கும் பயிர்ப்பு என்கிட்ட இருக்கும் பயிர்ப்பு நல்லா பயிர்ப்பு இருப்பு அப்படி பேசு நான் சொல்லிட்டு இருக்கேன் உன் காதுல அப்படி விழுந்தா நான் என்ன பண்ணேன் உலகத்துல என்னைக்குமே ஆணுக்கு பெண் அடிபடிஞ்சு போகணும் பெண்ணுக்கு ஆண் அடிச்சு போட இங்க தேவலாம் பொம்பளை என்ன பொம்பளை பிள்ளை இல்லாம நீ என்னத்த சாதிச்சு விடுவ ஆம்பளை இல்லாம நீ என்னத்த சாதிச்ச ஆம்பளை பெரிய கையை நீடி பேசிக்கிட்டு உட்கார்ந்திருக்க ஏமா எனக்கு பொம்பளை பிள்ளை தான் இந்த உலகத்துல பெருசு அப்படியா ஒரு ரேஸ் வண்டி மாடு விடுறாங்க சொல்லு அதுல என்ன மாட்ட விடுவாங்க பெருமாடு சிறுமாடு சித்து வண்டி எல்லாம் தான் விடுவாங்க அந்த மாடு தெரிய முடியும் எந்த மாட விடுவாங்க ஆம்பளை மாடு தான் கால மாட்ட தானே விடுவாங்க ஒரு வட மாடு எருது கட்டி விடுறாங்க அதுல என்ன மாடு விடுவாங்க
சொல்லு என்ன மாடு? ஆம்பளை மாடு தானே. அதனால ஜல்லிக்கட்டு நடக்குதுல, அது என்ன மாடு? அது ஆம்பளை மாடு. ஆம்பளை மாடு தானே. எல்லாத்துக்கும் நாங்க ஒரு வயக்காத்த உழுவணும். இந்த பொட்டை மாட்டை உழுவாங்களா? இல்ல, நீ சமைக்க முடியாது. சரி, ஒரு விஷயம். ஆமா, இது நான் எல்லாத்துக்கும் பயன்படுறேன். சரி, நீ ஒண்ணுக்கு தான் பயன்படுறேன். என்னது? ஆமா, ஒரு செட்டி. ஒரே ஒரு நிமிஷம் நீ சொன்ன எல்லாத்துக்கும் ஆம்பளை மாடு, வீரமான விஷயத்துக்கு எல்லாம் ஆம்பளை மாடு. ஒரே ஒரு விஷயம், ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு புருஷ பொண்டாட்டி இருக்காங்க, அதுல வந்து அம்மா இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரே ஒரு பசுமாட்டை வாங்கி மட்டும் கட்டி விட்டா அந்த குழந்தைய பெருசாகிற வரையில அந்த மாடு பால் கொடுத்து காப்பாத்தும். உன்னால முடியுமா? இதே கால மாடு செய்ய முடியுமா? அதனால எந்த உயிரை காப்பாத்துற ஒரே ஜென்மம் பொம்பளை புள்ள மட்டும்தான். ஆமா, அம்மான்ற ஒருத்தி இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. அப்படின்றத பொம்பளை புள்ள தான் முக்கியம். அப்படியே நிப்பாட்டிக்க. ஒரு தாய் இறந்துட்டாங்க, அதுல ஒரு குழந்தைய காப்பாத்தணும்டா பசுமாடு வேணும்னு சொன்னீங்க. இங்க வா, பசுமாடு சும்மா பால் கொடுக்குமா? எப்படி நீ பால் கொடுக்க? மூளைக்கு வேலை கொடு. பசுமாட்டை காலமாடோட சென்னைக்கு போட்டாச்ச, அப்புறம் நீ சென்னையாகி கண்டு ஓடுக்க பால் கொடுக்க முடியும். அதுக்கு ஆம்பளை பாடுதான் காரணம். சரி, ஒரே ஒரு விஷயம், நீ மட்டும் ஒரு ஆம்பளை பிள்ளையா நீ இந்த ஊர் உலகத்துக்குள்ள இருக்க, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்தை பண்ணி என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை 10 மாசம் சமந்து உனக்கு 10வது மாசம் ஆம்பளை பிள்ளைய பெத்து தரான். அந்த பெத்து கொடுக்கறப்ப கூட நாங்க பெத்து கொடுக்கறதுனால நீ ஆம்பளைன்னு உலகத்துக்கே தெரியுது. நீ நெஞ்ச நிமித்தி துண்ட உதவி தோல்ல போட்டு போகணும்னா அதுக்கு கூட என்ன மாதிரி பொம்பளை பிள்ளையோட ஒத்துழைப்பு உனக்கு வேணும். நான் இல்லைன்னு வச்சுக்க, உனக்கு அதாவது மரியாதை கிடையாது, பேர் புகழ் கிடையாது. வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளை ஒழுங்கா இருந்தா தான் உனக்கு நெஞ்ச நிமித்தி நடக்க முடியும். அதனால நீ ஆம்பளைன்னு ஊருக்கு உலகத்துக்கு தெரிய வைக்கிறது கூட பொம்பளை பிள்ளை தானே. தெரிய வைக்கிறீங்களா? ஆமா. அப்போ உன் மகன் 488 மார்க் எடுத்துக்கல, நீ ஸ்கூல்ல சேர்க்கையில என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சுகந்தி இன்சில் போடுறாங்க. இல்ல, இந்த ஆம்பளை சிங்கத்தை தாண்டி இன்சிலா போடுறாங்க. சரி, இன்சில் போடலையே. ஒரு விஷயம் தெரியும், ஆம்பளைங்கிற ஸ்தானத்தை நீ கொடுப்ப. சரி, நீ பணியண்டனுக்கு வாக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கேன்னு வை. உன்னை என்ன சொல்லலாம் தெரியுமா? இருச்சி முண்டை, சடங்காகாத முண்டை. உனக்கு குழந்தை ஸ்தானத்தை கொடுக்கிறவனே ஆம்பளை. ஒரு விஷயம் தெரியுமா? 1000 தான் பேசினாலும் வச்சாலும் கொண்டாலும் அதே ஆம்பளைய வந்து ரொம்ப துணையா, நீ குழந்தையே இல்லாட்டி பரவாயில்லமா, நான் உனக்கு குழந்தையா இருக்கேன், நீ எனக்கு குழந்தையா இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆம்பளைகளும் இருக்காங்க. ஆனா ஒன்ன மாதிரி இப்படி ஓட்டை எடுத்துக்கிட்டு அலைகிறவங்களும் இருக்காங்க. என்ன உனக்கு சொல்ற? பொம்பளை பிள்ளைய குறை சொல்லி பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா? என்ன சொன்ன தெரியுமா? குழந்தை நாமே குழந்தை, நமக்கு எதுக்கு குழந்தை? ஆரம்பத்துல என்ன, வீட்டுக்கு வந்த விருந்தாடி உன்கிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு? குழலிலிருந்து யாழிலிருந்து தம்மக்கள் மணலை சொல்ல. குழந்தை இல்லாத வீடு என்ன வீடு தெரியுமா? பேய் வாழும் சுடுகாடுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க. பிள்ளை இல்லா வீடு பெரும் பேய் வாழ் சுடுகாடு. குழந்தை செல்வம் தாமா. நீ பொண்ணாரு, நான் ஆணா இருக்கேன், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். இந்த இடத்துல என்ன பண்ற? வியாபாரம், தொழில், பிசினஸ். ஒரு மசூரி இருக்க வேண்டாம். என்ன வியாபாரம்? வியாபாரம்னா இளநீ வியாபாரம். ஒரு இளநீ என்ன விலை? இளநீ 500 ரூபாய். 500 ரூபாய். இளநீக்கு தக்கன விலை வச்சிருக்கேன். சொல்லுங்க. சில பேர் இளநீ கொட்டதா இருக்கு, அவ 500 ரூபாய். ஐயோ, நான் ஒத்துக்கிட்டு விலைக்கு தர மாட்டேன். சரி சரி. ஒரு இளநீல எவ்வளவு தண்ணி இருக்கும்? ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் இருக்கும். என்னடி இந்த நதிய வச்சிருக்க? சரி, ஒரு அதுக்காக நான் 1.5 சொப்பா இருக்கா? அது ஏய் ஒரு நிமிஷம் இரியா. இளநீனா அவ்வளவுதான் இருக்கணும். இளநீ பதமா உள்ள பருப்பு இருக்கும்ல, அதெல்லாம் கிடையாது. வேற என்ன? கண்ணை மைச்சிட்டு கொண்டு கேளு. என்னன்னு? நேத்து ஒரு இளநீ வாங்கிருக்காரு, ஒரு டீசல் ட்ரம் என்ன இருந்துச்சாம். அப்படியா? நீங்க இளநீ வியாபாரம், நானே வியாபாரம் மாட்டேன். வெயிலுமா என்ன தாங்கல, அதனால நம்ம நொங்கு. நொங்கா? அச்சச்சோ, 5 எண்ணு நொங்கு, அப்புறம் 3 எண்ணு நொங்கு. சரி, இன்னொரு நொங்கு இருக்கு. என்ன அது? குருநாத மாதிரியே தொரட்டி. அது ஏய் அப்படி உம்முனே கிடக்கு? அணில் குடஞ்சிராத. ஐயே, எந்திரிச்சு பேசாதா? வேஸ்டா இருக்கு. அடச்சை, நொங்கு பேச மாதிரி எந்த இல்ல கேக்குறேன், உம்முனே இருக்குதேன்னு. அப்படியா? நீ வாய வச்சா பேசு. வேண்டாப்பா, நான் பேசலப்பா. அது கூட நமது கிராமத்திற்கு வருகிறதற்கும் இந்த நாடகத்திற்கு அனுமதி கொடுத்து நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும், நாடக கலைஞர்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த கிராமமும் நல்லாக இருக்க வேண்டும் என்று அனுமதி அளித்து இந்த திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பையா, காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு
நமது கிராமத்தின் விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கைதட்டுக எல்லாரும். எனக்கு பொன்னாடை பொருத்தி பயந்த கிராமத்தார்களுக்கும் நோக்கக்கடை கிராமத்தார்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் வணக்கம். அவருக்கு போட்டுருங்க. இன்னும் சார் வந்திருக்காருல கூட கூட வந்திருக்காரு. அவருக்கு சாருக்கு போடுங்க. சார் வாங்க. அன்பு ஐயா அவர்களுக்கும் நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நமது கிராமத்தின் தலைவர் எங்கிருந்தாலும் மேடைக்கு, ஊர் தலைவர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாங்க, ஒரேதான் முடிச்சிருங்க எல்லாத்தையும். அன்பு அண்ணன் நமது கிராம தலைவர் அன்பு அண்ணன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக, விழா கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பாத்தி அறிய வாப்பு உங்களை தான் சொன்னார பெட்டிக்காரு தூக்கி விடுங்க. பூசாரி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். ஊர் பூசாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பூசாரி, ஊர் பூசாரி ஒரு தடவை, ஊர் பூசாரி 2 தடவை. அத்தாடி மை வச்சிருவாரியா, அமைதியா சொல்லுவோம். ஊர் பூசாரி அன்பர்கள், நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய நமது அன்பன் ஆயங்குடி கருணாநிதி, திராவிட ஆர்எஸ் மங்கல திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய கழக துணை செயலாளர் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஊராட்சி மன்ற தலைவர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அங்க வந்துட்டார் பூசாரி. வாங்க, சீட்டை நீ குளிக்க போடுங்க. யாரு போடுறது? அன்பையா பூசாரி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த கிராம பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். நமது சுற்றுவட்ட பெருமக்களுக்கும் இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூசாரி டச்சு செல்லு கீழே விழுந்துடாம பார்த்து அந்த உருவிக்கிட்டு இருக்கு. இளைஞரணி நல்லா சொல்லுங்க. சுபாஷ் சந்திரன், இளைஞரணி தலைவர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களது ஆறுமொழி வாசிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தமிழ் GKS ஜெயமணி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இங்கே அன்பு தம்பி கல்விமடையை சேர்ந்த சேதுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நகைச்சுவை நடிகை இல்ல அவர் அன்பு அண்ணன் சண்முகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை என்று புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். இது ஒரு மங்களகரமான சால்வை. இங்கே நகைச்சுவை நடிகை பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு சின்னம்மா, எனக்கு அன்பு சித்தி சித்தப்பா செலந்தி அவர்களுக்கு சுகந்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. யாராவது சுகந்திக்கு போடுங்க. போடுப்பா, நீதான் இளவட்ட போடு. குப்பு குப்புன்னு போட்டு ஓடி போயிரு.
சும்மா மேல ஓடாத, ரொம்ப ஆர்வமா இருக்காரு. சும்மா தொலைச்சு விடுவேன். பொன்னாடை பொறுத்திய ஊர் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி இந்த வணக்கம். அன்பண்ணன் KAP நாகநாதன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்கள் மரியாதை செய்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என் நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சண்முகராஜ் அவர்கள் வந்தவர்கள் ஒரு குரல் ஒன்று கூறினார்கள். இங்கு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற ஒரு குரலை கூறினார்கள். அந்த குரலில் ஒரு சிறப்பு அம்சமும் ஒன்று உள்ளது. அந்த 7 வாக்கியங்களிலும் எங்கும் துணை எழுத்து என்பது இல்லை. நீங்க நன்றாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்க இன்னும் சிந்தித்து பாருங்க. இந்த கல்விக்காக எழுதிய குரலில் எங்கும் துணை எழுத்து என்பது இல்லை. நீங்கள் கல்வியை சிறப்பாக கற்றால் உங்களுக்கு யார் துணையும் தேவையில்லை. இதை நான் மேடையில் அண்ணன் சண்முகராஜ் அவர்கள் கூறியது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அவர்கள் கல்விக்காக சில நிமிடங்கள் ஒதுக்கி இம்மேடையில் பேசியிருக்கிறார். இன்னும் சில மேடைகள் இதே கருத்துக்களை அவர்கள் பயிர வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக நாடக நடிகர்களின் ஒருவராகிய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பேரன்புக்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் ரவி அண்ணன் அவர்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் இசைக்கலைஞர்கள் சார்பிலும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ரவி அண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வாங்க. அத்துடன் பேர் சொல்லித்தல்ல ரவி அண்ணன் அன்பு ரவி அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். விழா கமிட்டி சார்பாகவும் மற்றும் நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அத்துடன் எங்களுடன் வேனில் 9 பேருக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்த பாப்கார்ன் கணேசன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கோட்டை அன்பன் அழகர்சாமி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் எங்களை எல்லாம் யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மேடை நாடகம் அன்பு தம்பி மேடைக்கு வாங்க. ஒளிபெருக்கி கண்ணா உண்மையிலேயே எவ்வளவு பெரிய நடிகரை போட்டாலும் TR மகாலிங்கம் MM மாரியப்பா எவ்வளவு பெரிய ஜாம்பவங்களை போட்டாலும் ஒளிபெருக்கி நல்லா இருந்தா தான் நாங்க பேர் எடுக்க முடியும். இன்றைக்கு நாங்க மதுரை சங்கத்தில இருந்து பெறப்படையில என்ன நினைச்சோமோ அந்த கனவை நனவாக்கிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய கண்ணா ஒளிபெரி கண்ணன் ஒளிபெருக்கி உரிமையாளர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்கும். எங்கய்யா வாங்க, பொருளாதார அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நமது யூடியூப் அன்பு தம்பி மேடை நாடகம் அன்பு தம்பி மாசான் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கண்ணன் ஒளிபெருக்கி கண்ணன் ஒளிபெருக்கி பாப்கார்ன் கணேசன் மரியாதையா மேடைக்கு ஒரு பிடி கேட்டுக் கொள்கிறோம். வேல் டிரைவர் அன்பு அண்ணன் மேடைக்கு வருவோம். பரவாயில்லவா ஏப்பா ஏன் இந்த ரோட்டை விட்டு விட்டு இங்க கையாட்டி வந்ததுக்கா? தோன்றின் போனோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் பொருள் கிணங்க ஒவ்வொரு முக்கியஸ்தர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் ஒளிபெருக்கையை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது நோக்கன்கோட்டை கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் காவல்துறையின் சார்பிலும் ஒளிபெருக்கையின் சார்பிலும் யூடியூப்பின் சார்பிலும் நாடகத்துறை அமைப்பாளர் அன்பண்ணன் கருணாநிதி அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இங்கே தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தென்னை மரம் தோப்புக்குள்ளே இந்த தென்னை மரம் தோப்புக்குள்ளே நான் பூட்ட போறேன் கலப்ப நான் போட்ட போறேன் கலப்ப கோட்டையில ஓட்ட போற பொழப்ப சுகந்தி கிட்ட ஓட்ட போற எந்த உழப்ப சிலந்தி